நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கண்ட்ரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அந்த கண்ட்ரி இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் நாட்டுடைய ஜோதிட முறைகள் படி அந்த நாட்டில் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம அலசி ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபா. சரிங்கண்ணா. இப்போ இஸ்ரேல் வந்து கண்ட்ரி உருவான டைம் தான் நம்ம போட்டிருக்கிறோம் ஜாதகம். ஸோ மே ஓகே 14, 1948 ஈவினிங் வந்து 4 PM ஓகே. டெல் அவிவ் இஸ்ரேல் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ம் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் வருது. ராசி வந்து ம் கடக ராசி, பூச நட்சத்திரம், வளர்பிறை சஷ்டி திதியில நடந்திருக்கு. அஹ், வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி. ஓகே. சஷ்டி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6வது திதி தானே சஷ்டி. ஆமா, கண்டிப்பா 6வது. ஆமா. திதியில 6வது திதி. சோ 6வது திதி அப்படிங்கும்போது சஷ்டி பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நம்ம சொல்ற மாதிரி நம்ம இங்க சொல்றோம் இல்லையா. சஷ்டி அப்படிங்கும்போது கண்டிப்பா. ஃபைட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சஷ்டி திதியை பொறுத்தளவுக்கு வரும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது ம் சஷ்டி திதியில ரொம்ப முக்கியம். போராடணும், சண்டை போடணும் அப்படிங்கிறது சஷ்டி திதியில ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஓகே காசுக்காக நம்ம வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறது சஷ்டியோட திதியோட பவர்னு வச்சுங்களேன். ஓகே. சோ ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம், ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம் வந்திருக்கு. சோ ஓகே. நவம்சத்து இருங்க, வேற சார்ட்ல இருக்கு. ஓகே. நவம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் கன்னி லக்கணம் தான் இருக்கு. சோ லக்கணம் வந்து ம் வர்க்கோத்தமாயிருக்கு. ம் ம் ராசியும் கரெக்ட். நவம்சத்தையும் ஒரே லக்கணம், அதை வர்க்கோத்தமாயிருக்குன்னு சொல்றேன். சோ கண்டிப்பா. ஓகே. சோ லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்காரு? புதன் எங்க போயிருக்காரு? 9ஆம் வீட்டுல இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சோ லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல ம். இருக்கிறது சிறப்பான அமைப்பு. ஏன்னா 9ஆம் வீடு கரெக்ட். பாகிஸ்தானத்துல லக்னாதிபதி உட்கார்ந்திருக்காரு, ரொம்ப சிறப்பான அமைப்பு. 9ஆம் வீட்டு அதிபதி ம். சுக்கிரனை போய் பார்க்கும்போது 10ல உட்கார்ந்திருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி புதனை போய் பார்க்கும்போது 9ல உட்கார்ந்திருக்காரு. 9, 10 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரு. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அதுவும் சிறப்பான அமைப்புல தான் ரைட். இருக்கு. சோ இப்ப லக்னத்தோட ம். பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ லக்னம் தான் ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு ம். பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பொசிஷன்ல தான் உட்கார்ந்திருக்கு. ம். ஓகே. ஓகே. சோ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு, லக்னத்தை பொறுத்தளவுக்கு இதுதான். ஏன்னா புதன் ஓகே, ஓகே. இந்த விஷயத்துல புதன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கல்விக்கு அதிபதி, எஜுகேஷனுக்கு அதிபதி. நம்ம ஜாதகத்துல ம். ஒரு நாட்டோட ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சோ புதன் பாத்தீங்கன்னா ம். கல்விக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கல்விக்கு 9ஆம் வீட்டுல புதன் ம். உட்கார்ந்திருக்கிறது சிறப்பான அமைப்பு. 5ஆம் வீட்டு அதிபதி கரெக்ட். சனியும் பாத்தீங்கன்னா கல்விக்கு உண்டானது. எஜுகேஷனுக்கு 5ஆம் வீடு பார்க்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதி சனியே ம். உட்கார்ந்திருக்காரு. 11ல உட்கார்ந்திருக்காரு. யாரோட? சந்திரனோட கண்டிப்பா. உட்கார்ந்திருக்காரு. ம். அடுத்து குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்ற குருவா இருக்காரு தனுசு ராசியில. சோ இவங்க ரைட். ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் வந்து கல்வியில சிறந்து விளங்கியிருக்காங்க. எஜுகேஷன் சூப்பர். பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல லெவல் எஜுகேஷன் வந்து இருக்கு. அது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ம். கிட்டத்தட்ட இஸ்ரேல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நோபல் பிரைஸ் பக்கத்துல வாங்கியிருக்காங்க இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு, இஸ்ரேல் மக்கள். ம். ம். பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 நோபல் பிரைஸ்ன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு. எக்கனாமிக்ஸ்ல ஒரு 2 ம். இந்த மாரி வாங்கியிருக்காங்க. ம். சோ பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்த மெயின்டெயின் பண்ணி கொண்டு வரதும் ஒரு நல்ல நல்ல நிலையில தான் இருக்காங்கன்னு சொல்லப்போணும். சோ ஜிடிபிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சோ எக்கனாமிக்கலி வந்து ம். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன் தான் வச்சுக்கங்களேன் இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஓகே. டிஃபென்ஸ்ல கொண்ட ஸ்பெண்டிங் வந்து இப்ப அதிகமா இருக்கு. டிஃபென்ஸ் வந்து மிலிட்டரி சம்பந்தப்பட்டதுல ஸ்பெண்டிங் வந்து இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு அதிகம். அது ஒரு ஒரு ம். பிக்கெஸ்ட் சேலஞ்சுன்னு வச்சுங்களேன். சோ மத்தபடி இஸ்ரேல் ம். பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் அஸ் எ கண்ட்ரி நம்ம பார்க்கும்போது, அது ஒரு பாலைவனம். ஓகே. அந்த பாலைவனத்த விவசாய நிலமா மாத்திருக்காய்ங்க. ம். சோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ன்னு வச்சுங்களேன். ஏன்னா பாலைவனத்த ம்ஹ்ம். விவசாய நிலமா மாத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பாலைவனம் ஓ! அப்படிங்கும்போது ஒரு விஷயம் என்ன? தண்ணி பற்றாக்குறை பயங்கரமா இருக்கும். நீர் பற்றாக்குறை மெயின் ம். பிரச்சனை. ஏன்னா விவசாயம் பண்ணணும்னா நீர் வேணும்ல. சோ அப்ப ம். கண்டிப்பா. நீர் பற்றாக்குறை ஹெவியா இருக்குது. சோ அந்த நீர் இருக்கிற ம். கம்மியான நீர் வச்சு எப்படி அருமையா விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ம். முக்கியம். அப்புறம் அதான் கெமிஸ்ட்ரியில இவங்க வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்குல்ல விவசாயத்துல. ஆமா. சோ இந்த சொட்டு நீர் கண்டிப்பா. பாசனம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா வந்து அவங்ககிட்ட இருந்து அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ மேஜர் லெவல்ல ஓ! ஸ்டார்ட் ஆனது சொட்டு நீர் பாசனம் வந்து அவங்க மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன்னா வெரி குட். குறைஞ்ச தண்ணிய கரெக்ட்டா யூஸ் பண்ணி அந்த செடி மரங்கள்லாம் வளர்த்து அந்த விவசாயத்த பண்ணணும்ல. சோ வாட்டர் கண்டிப்பா. கம்மியான வாட்டர்ல எப்படி வந்து நல்லா பண்றது?
ம். வாட்டர் வேஸ்டேஜே இல்லாம எப்படி வந்து நல்ல விவசாயம் பண்றது, அதான் சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதை வந்து ஒரு ஓ! பக்காவா பண்ணது, லார்ஜ் ஸ்கேல்ல பக்காவா பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இஸ்ரேல் தான். ஓ! ஸோ ஸோ இந்த வகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு, ஓ! நாட்டோட அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர். கிட்டத்தட்ட மக்கள் மக்கள் தொகை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் மக்கள் தொகை 1 கோடி பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ம், ம். ஸோ இதான் விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ மேட்டர் வந்து ஓகே. ஓகே. வேற என்ன நான் சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வேற என்ன நாட்டை ம். பத்தி, இந்த நாட்டை பத்தி நம்ம வந்து பெயினா பேசுறது. ஓகே, அதான் நான் கன்னி இலக்கணத்தை பத்தி நம்ம பேசுவோம் மறுபடியும். ஏன்னா சரி, நவம்ச இலக்கணம், ராசி இலக்கணம் ரெண்டுமே கன்னி இலக்கணமா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது சரி. ம். கன்னிங்கும்போது ஃபைட் வந்து ரைட். கண்டினியூஸா இருந்துகிட்டே ம், இருக்கு. ஸோ லக்கணத்துக்கு சுத்தி ம். இருக்கிற கிரகம் பாருங்க, கேது ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் செவ்வாய் இருக்குது. எது ஒரு பக்கம், செவ்வாய் ஒரு பக்கம். கரெக்ட். ரெண்டுமே பாப்ப கர்த்தாரி யோகம். லக்கணத்தை பாப்ப கர்த்தாரி ம், யோகம். லக்கணத்துக்கு இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பாவாட்டில் ம். உட்கார்ந்திருக்குது. ஸோ ஓ! கண்டினியூஸா நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்து ம். இருந்துகிட்டே இருக்கு. நாட்டோட ஓ! நாட்டு வந்து நாட்டு மேல பிரஷர் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சுத்தியும் எனிமீஸ். ஸோ நாட்டை ஓகே. பொறுத்தளவுக்கு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, கன்னி லக்கணம்னாவே இப்ப நெய்பர்னா என்ன, ம். 3ஆம் வீடு. பக்கத்துல கண்டிப்பா. இருக்கிறவங்க, பக்கத்து நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீடு நம்ம பார்க்கணும். ஒரு நாட்டு ம், சரி, ம். நாட்டோட ஜாதகத்தை பார்க்கும்போது பக்கத்து நாடு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் வீட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் ம், வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி ஒரே ஆள் தான், ம். செவ்வாய். கரெக்ட். எஸ். கன்னி லக்கணம்னாவே ப்ராப்பர்ட்டி ம். பிரச்சனை இருக்கும். நார்மலா நம்ம 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 கண்டிப்பா. ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணும், ப்ராப்பர்ட்டி பிரச்சனைனா யாரோட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரனோட இருக்கிறது. மெயினா பிரதர் புரியுது. இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு பிரதர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருக்கும். பிரதரோட ப்ராப்பர்ட்டில ப்ராப்பர்ட்டி டிவிஷன் ம். சம்பந்தப்பட்டது பிரச்சனை அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா 3க்கும் 8 கூடியவன் தானே செவ்வா. 8ஆம் வீட்டையும் ஆதிக்க ஆமா. மாட்டார் இல்லையா சனி. செவ்வா 8ஆம் வீட்டையும் ஆதிக்க மாட்டாரு கன்னி லக்கணத்துக்கு. அப்படிங்கும்போது ம். செவ்வாய்ங்கிறது பூமி. அகைன் 3, ம். 8க்கு அதிபதி அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிற நாட்டோட பூமி பிரச்சனை கண்டினியூஸா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ம். விருச்சிக ராசி தான் 3ஆம் வீடா வருது கன்னி ம். லக்கணத்துக்கு. சோ அப்படிங்கும்போது 8வது ராசி. 8வது ஆமா. ராசிங்கும்போது நீண்ட நாள் பிரச்சனை, தீர்க்கவே ம். முடியாத பிரச்சனை, இதுக்கு கரெக்ட். சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கறத ம். இந்த இந்த அமைப்பு சொல்லுது. ஓகே. சோ 3ஆம் வீட்டதி செவ்வாய் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 12ல போய் மறைஞ்சிருச்சு. ம். அகைன் நெய்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு, அதான் 3ஆம் வீட்டு வந்து நல்லா வீக்கா தான் இருக்குது. சோ அப்படிங்கும்போது ம். பிரச்சனை தான், பிரச்சனை தான் காமிக்குது. 3ஆம் வீட்டுக்கு சரியில்லை அப்படிங்கறதான் கிளியரா காமிக்குது. இஸ்ரேல்னால 3ஆம், ஐ மீன் பக்கத்துல இருக்கிற கண்ட்ரிக்கு சரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்புல தான் இருக்கு. புரியுது. ரைட், ரைட். ஓகே. சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா எண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன் ம். நடந்துகிட்டு இருக்க வார் சிச்சுவேஷன் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் ஏன்னா வந்து ம். பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கன்னி வந்து நவம்சம், ராசி எல்லாமே அதான் இருக்கு. ம். செவ்வாயோட டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. 3க்கு 8 கூடியவன் வந்து 12ல போய் உட்கார்ந்திருக்கிறது. பிரச்சனை வந்து பூமி ம். பிரச்சனையை வந்து நமக்கு கிளியரா இண்டிகேட் பண்ணுது. நெய்பரோட பிரச்சனைங்கிறத கிளியரா இண்டிகேட் பண்ணுது. ம். ஓகே. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1948ல ஆஃப்டர் நாடு வந்து உருவானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வார் வார் சிச்சுவேஷன் ஆகுது. எல்லா கண்ட்ரியும், சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரியும் இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கு. ஸோ ஓகே. ஸோ அந்த டைம்ல என்ன திசை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி திசை. பூச ஓ. நட்சத்திரத்துல தானே ஓப்பன், ஐ மீன் இது இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ம். ம். சனி திசையில தான் நடந்துச்சு. சனி திசையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சனி திசையில சந்திர புத்தியா? 1948 ம். கரெக்ட். 48, 49ல ம். சனி திசை சந்திர புத்தி. 2மே ம். 11ஆம் வீட்ல போய் உட்கார்ந்திருக்கு பாருங்க. ஆமா, ஆமா. 6ஆம் கெயின். வீட்டு அதிபதி சனி, 5ஆம் வீட்டு அதிபதி சனி திசை நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ம். சனி திசை பொறுத்தளவுக்கு 1956 பிப்ரவரி வரைக்கும் வந்திருக்கு. சோ அப்படிங்கும்போது சனி திசை பொறுத்தளவுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி 11ல உட்கார்ந்துருச்சுன்னா, 6ஆம் வீடு நோய், கடன், எதிரி. 11 வந்து ம். லாபஸ்தானம். இப்ப எதிரி மூலியமா ஆமா. லாபம். சண்டையில கரெக்ட். சண்டையில ஜெயிக்கிறது. 6ஆம் வீட்டு 11 உட்காந்துச்சுன்னா ம். சண்டையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. சோ வந்து கரெக்ட். இஸ்ரேல் வந்து ஐ மீன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் வந்த உடனே இந்த என்ன சொல்றது, சண்டை தான், ஸ்டார்டிங் எடுத்தோடனே போர் தான். சோ போர்ல கண்டிப்பா. அவங்க ஜெயிச்சிருச்சு சுதந்திரம் ஆக்சுவலி. வாங்குன உடனேயே போர் வந்துருச்சு. கரெக்ட். கண்டிப்பா. ம். சோ அதுல வந்து ஜெயிச்சுட்டாங்க. சூப்பர். நல்ல விக்டரி வந்து சுத்தி, ஐ மீன் பயங்கரமான விக்டரி அத சொல்லலாம். ஏன்னா டிஃபென்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. ம். ஏன்னா நம்ம இஸ்ரேல்கிட்ட இருந்து கூட நம்ம வந்து வெப்பன்ஸ்லாம் நம்ம இந்தியா கூட இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. ஓகே, ஓகே. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த
இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கூட 10 வருஷம் அக்ரிமெண்ட்ல கூட இஸ்ரேலும் ஒரு ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பார்ட்னரா சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு விஷயத்துக்காக. மேஜர் பார்ட்டியான. மேஜர் ஓகே, அவங்களும் ஓகே. ஒரு வகையில இது பண்றாங்க, கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி So, அப்படி இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ சட்டம் கட்டாயமா இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா ராணுவத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய சட்டம். அது கூட இஸ்ரேல்ல இருக்கு. ஓகே 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 ஓகே. ஓகே கண்டிப்பா. ஏன்னா ஐ மீன் சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க வந்து கண்ட்ரியை ப்ரொடக்ட் பண்றதுக்கு அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எஸ், கரெக்ட், கரெக்ட். குட் பாயிண்ட். ஸோ அதான் இப்போ இஸ்ரேல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதான் சனி திசை, அதுக்கடுத்து புதன் திசை. உங்களுக்கு புதன் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. கரெக்ட். கேது திசை ஓகே. சுக்கரன் வீட்டுல இருக்கு. 2ஆம் வீட்டு சுக்கரன் வந்து 10ல இருக்கு, அதுவும் ஓகே. சுக்கிர திசை அடுத்து நடந்துச்சு 2000 வரைக்கும். அதுக்கடுத்து சூரிய திசை, அதுக்கடுத்து சந்திர திசை. ஸோ செவ்வாய் திசை 2023 பிப்ரவரியில முடிஞ்சிருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து ராகு திசை நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்கு. 2023 பிப்ரவரியில இருந்து நடந்துட்டு இருக்கு. 2041 பிப்ரவரி மாசம் முடியுது. 18 வருஷம் மொத்தம் ராகு திசை பொறுத்தளவுக்கு. அது ஒரு ஒரு அட்வைசரா இஸ்ரேல் வந்து 8ஆம் வீட்டுல ராகு திசை நடக்குது. இஸ்ரேல் 8ஆம் வீட்டுல ராகு திசை நடக்கும்போது 8ஆம் வீட்டு திசை நடக்கும்போது போருக்கு போலாமா? அது கொஞ்சம் அவ்வளவு பெட்டர் இல்ல. பெட்டர் கிடையாது. கண்டிப்பா 8ஆம் வீட்டு திசை நடக்கும்போது போருக்குள்ள போறது வந்து சாதாரண எங்க நல்லது கிடையாது மோஸ்ட்லி. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நெகட்டிவா வரக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. சோ இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பரவாயில்ல, பெட்டரான டைம் தான். பாத்தீங்கன்னா சுக்கிர திசை, சூரிய சந்திர திசை வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்ல பெட்டரான டைம் தான். இப்ப வந்து நடக்கிற ராகு திசையை பொறுத்தளவுக்கு 8ஆம் வீட்டுல ராகு ஆக்சுவலி கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி வந்து ராகுன்னு சொல்லலாம். சனிக்கு அப்புறம் ராகுன்னு நம்ம சொல்லலாம். ராகுன்னு எடுத்துக்கலாம், கோர் உள்ளரா எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது 6ஆம் வீட்டு ராகு வந்து 8ல போய் உட்கார்ந்துருக்குன்னா ஒரு போர் ராகு திசையில இப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த போர் நீண்ட நாளைக்கு நீடிக்கும், வருஷ கணக்குல போகும். சோ இதுதான் ராகு திசையோட அமைப்பு. ஆனா போர் வந்து எண்டு நம்ம பார்க்க முடியாது, முடிவு ஆகாது. ஐ மீன் குயிக்கா முடியாதுன்னு சொல்ல வரேன். ரொம்ப நாளைக்கு இழுக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப இந்த ராகு திசையில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். வந்து இஸ்ரேல வந்து காசா அட்டாக் பண்ணுச்சு. ஆமா ஆமா. காசா அட்டாக் பண்ணது கரெக்டா தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் நோட் பண்ணிருக்கேன். ஐ திங்க் 7 அக்டோபர் 2023. ஓகே ஓகே. 7 அக்டோபர் 2023 அட்டாக் பண்ணிருக்கு. ராகுபத்தியில இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அதாங்கிற காசா வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அட்டாக் பண்ணதுல உங்களுக்கு சிவிலியன் நிறைய பேருக்கு கேஷுவாலிட்டிஸ், நிறைய பேருக்கு என்ன சுட்டு கொண்டாங்க. சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்றது என்ன, நீங்க அந்த பப்ஜி பாத்துட்டீங்கன்னு தெரியும். பப்ஜில விளையாடுற மாதிரி தான் உள்ளுக்க பயங்கரமா நாட்டுக்குள்ள இறங்கி எல்லாத்தையும் பாக்குறவங்களா சுட்டு கொண்டதுதான். ரொம்ப ரொம்ப டஃப்பான டைம் ஆக்சுவலி. ரொம்ப பாக்குறக்கே முடியாத விஷயமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான டைம் வந்து இஸ்ரேல் பொறுத்த அளவுக்கு அந்த நாள் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லான நாள். அக்டோபர் 7, 2023 கரெக்டா. இதுல வந்து நம்ம இந்த லக்கணம்லாம் கரெக்டா அப்படிங்கறது நம்ம செக் பண்றதுல நம்ம இந்த அக்டோபர் 7, 2023 சார்ட்டுக்கு நான் ஜஸ்ட் ஹோரோஸ்கோப் கிரியேட் பண்றேன் சிம்பிளா. அக்டோபர் 7, 2023 என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம லக்கணம்லாம் பார்க்க போறது இல்ல. நம்ம ஜஸ்ட் இந்த லக்கணத்தோட என்ன கிரகங்கள் சம்பந்தப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கடக ராசி தான் இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு. இஸ்ரேலுக்கு 2023 என்ன நடந்துச்சு? அஷ்டம சனி நடந்துச்சு. அஷ்டம சனி, கடகராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு இருந்துச்சு 2023. சோ அஷ்டம சனி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு திசையும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு பார்த்துட்டோம். இப்பதான் பார்த்தோம். 2023 இருந்து ராகு திசை போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2023 அக்டோபர் அந்த ரேஞ்சில தான் ராகு எது பயிற்சி நடந்துச்சு. ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்காரு? ஓகே, மேசத்துல இருக்காரு. கேது வந்து எங்க இருக்காரு? துலாம்ல இருக்காரு. யாரு கூட இருக்காரு? செவ்வாயோட இருக்காரு. சோ கேது வந்து 1 டிகிரியில் இருக்காரு, செவ்வாய் வந்து 2 டிகிரியில் இருக்காரு. அக்டோபர் 7ஆம் தேதி அன்னைக்கு. சோ இஸ்ரேல் ஜாதத்துக்கு நம்ம வந்துடுறோம். இஸ்ரேல் ஜாதத்துல பாருங்க, லக்கணம் வந்து 29 டிகிரி 54 நிமிஷம். கேது கோச்சார கேது வந்து 1 டிகிரியில் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த கண்ணில இது என்ன வித்தியாசம்? இந்த இஸ்ரேல் ஜாதத்தோட லக்கணத்து டிகிரிக்கும் கேதோட டிகிரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு 0.6 அவ்வளவுதான். அதான் 1 டிகிரி வித்தியாசம்.
ஆமா. 1 டிகிரிக்குள்ள 0.6 அப்படிங்கிற செகண்ட். மாதிரி வச்சுக்கோங்க. ம் ம். ஒரு டிகிரி 1 டிகிரி டிகிரிக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. 1 டிகிரிக்குள்ள. ம். ஸோ கேது வந்து ம். லக்ன டிகிரியை டச் பண்ற வர போறாரு வர்றதுக்கு 1 டிகிரி தான் வித்தியாசமே இருக்கு. அதே ஆமா. சமயத்துல செவ்வாய் வந்து லக்ன டிகிரியை டச் பண்ணி 2 டிகிரி வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஸோ வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஆமா. லக்ன டிகிரியோட செவ்வாயும் ரொம்ப பக்கத்துலயே இருக்காரு. ம். ஸோ இது வந்து டெரரிஸ்ட் அட்டாக்கு கொண்டு வந்துருச்சு இஸ்ரேல் மேல. காசா அட்டாக் பண்ண டைம். ஆமா, ஆமா. ஸோ இதே இது வந்து நம்ம அமெரிக்காவோட ஜாதகத்துல நம்ம பேசும்போது இந்த 2001 நடந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல நடந்த அந்த ம். டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து கிரேட் 2001 அட்டாக். நடந்தது இதே காம்பினேஷன் தான். ஸோ அமெரிக்கா ஜாதகத்துல உலக இதே வர்த்தகம். லக்ன டிகிரியை வந்து ம். செவ்வாய் கேது அந்த ஒரே 1 டிகிரி வித்தியாசத்துல டச் பண்ணிருக்குது. கரெக்ட், கரெக்ட். ஸோ அதே அகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு என்னதான் சொல்றேன், கோச்சாரத்திலையும் மோசமாயிருச்சு. ராசிக்கு ம். வந்து அஷ்டமத்துல சனி போனது, லக்னத்து டிகிரியை ம். செவ்வாயும் கேதுவும் டச் பண்றது, ராகு திசை ராகு ராகு புத்தி தசை போயிட்டு நடக்கிறது. இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ம். நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இஸ்ரேலுக்கு கொடுக்குது. ஸோ ஆக்சுவலி இஸ்ரேல் ஓகே. வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த உளவுத்துறை வந்து ரொம்ப ஃபேமஸான உளவுத்துறைன்னு சொல்லிட்டு உலகமே பேசுவாங்க. மொசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. உளவுத்துறை பேரு, ஓகே. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. உலகம் இன்டெலிஜென்ஸ் பூரா வந்து ஏஜென்சி. ஃபேமஸா சொல்லுவாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சரி. பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பை ஏஜென்சி வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஏஜென்சி உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ கரெக்ட். அந்த இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர் ஆயிருக்கு ம். ராகு திசையில. ஏன்னா ராகு திசை பொறுத்த அளவுக்கு என்னன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லாம நம்ம ராகு திசை அசால்ட்டா ஏமாத்திட்டு போயிரும் ஒரு சில. ம். ஏன்னா ராகு திசை நடக்கும்போது ஆசையால ஏமாற்றப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ம். ராகு தான் நிறைய சீட்டிங் நடக்கும் ஜாதகருக்கு. மீன் நீங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்தோன்னா ராகு திசையில தான் நிறைய சீட்டிங்லாம் நடக்கும். ம். ஸோ ராகு திசையை பொறுத்தளவுக்கு சீட்டிங்ல இருந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ பட் ராகு வந்து ம். இங்க 8ல உட்காந்துருக்கிறது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க வந்து அகைன் 8ஆம் வீடுங்கிறத ஒரு நாட்டோட உளவுத்துறையை குறிக்கிறது 8ஆம் வீடு. கண்டிப்பா. ஏன்னா 8ஆம் வீடு சீக்ரெட் ஏஜென்சி, அதான் 8ஆம் வீடு. சீக்ரெட்டான மேட்டர், ஆமா. ரகசியங்கள் தான் 8ஆம் வீடு. ஆமா. ஸோ இப்போ பாத்தீங்க இன்டெலிஜென்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா ராகு வந்து எங்க உட்காந்துருக்காரு, பரணி நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு. ஸோ ம். இது வந்து ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ்க்கு அதான். ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு. ராகு வந்து எங்க உட்காந்துருக்காரு, பரணியில யமதர்மனோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு. ஆமா, ஆமா. ஸோ இட்ஸ் பெயின்ஃபுல்லான ஒரு மேட்டர். இந்த லெசன் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான லெசனா இருந்திருக்குது அது இன்டெலிஜென்ஸ்க்கு, ம். ரஷ்ய இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ்க்கு. ஓகே. ஓகே. இப்போ போயிட்டு இருக்கிற திசா பத்தி நம்ம பார்க்கும்போது ராகு திசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. ம். ஓ. குரு வந்து வக்கரமா இருக்கு, 4ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. ஓகே. ம். குரு வந்து ஜிகேங்கிற பொசிஷன் அட்டைன் பண்ணியிருக்கு. ரைட்டு. A8 வந்து தனுசு ராசியில 4ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. ஸோ ம். ராகு வந்து பிஏக்கு ரோல் பிளே பண்ணது ஜெமினில. ஸோ ம். ஜிகே வந்து ரோல் பிளே பண்றது குரு. ஸோ இப்போ எப்படி டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டஃப்பான டைம் தான். இப்போ போயிட்டு இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா பிஐகேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லிடுறீங்களா? பிஏகே அப்படிங்கிறது பித்திருக்காரகன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகே. பித்திருக்காரகன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓ. ஸோ ரைட். பித்திருக்காரகன் உங்களுக்கு ராகு, ஜிகே வந்து குரு. ஸோ அப்படிங்கும்போது இந்த குரு. திசை வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றது, இது வந்து பித்ரு தோஷத்தோட அமைப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலி பிஏக்கும் ஜிகேவும் ம். ஒரே டைம்ல நினைச்சுன்னா பித்ரு தோஷம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல சொல்லுவோம். கிட்டத்தட்ட இப்போ பித்ரு எப்பவுமே கடன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூட சொல்லலாம். ம் ம். அதான் இப்ப விஷயம் என்னன்னா ஜிகேங்கிறது என்ன, கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் சொல்றோம். இப்ப இந்த ஜாதத்துல 4ஆம் ம். வீட்டுல உட்காந்துருக்கு, வக்கரமா உட்காந்துருக்கு, குரு ஜிகேவா இருக்கு. ம். அப்புறமே குருனா லாங் டேர்ம், லாங் ம். டேர்ம் ஃபைட்டுக்கு லேண்டுக்காக லாங் டேர்ம் ஃபைட் நடக்குது பாருங்க. கரெக்ட். 4ஆம் வீடு லேண்டு. 1948ல இருந்தே இந்த ஃபைட் ஓஞ்ச பாடு ம். கிடையாது. கண்டினியூஸா ஃபைட், கண்டினியூஸா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. போயிட்டு போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. உண்மைதான். ஷூர், என்ன ஷூர். சொல்றது, ஒரு ஸ்டில் பீஸ்ஃபுல்லான இன்னைக்கு என்விரான்மெண்டே தொடருது. கிடையாது. இல்ல, இல்ல. உண்மைதான். அதனால சிஸ்டம்னா A8 ம். A6 இதெல்லாம் இருக்கனால கண்டினியூஸா அது வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஆனா வக்ரம் ஆயிருச்சு பாருங்க குரு. அந்த ஜிகே ஆமா. வந்து வக்கரமாயிடுச்சு. அடம் செஷன் பிடிக்குது. பொசிஷன் 4ஆம் வீட்டுல இருந்து காலச்சக்கரத்தில் காலச்சக்கரத்தில் 4வது ராசியில என்ன குரு வந்து கடகராசியில உச்சம் ஆவார். அது மாதிரி குரு இங்கேயும் உச்சம் 4ஆம் அடைவார். வீட்டுல குரு. ஆமா. உச்ச குருவா வேலை செய்யறாரு. 4ஆம் வீட்டுல குரு ஜிகே அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஃபைட் அப்படிங்கறது தான் காமிக்குது. அது லாங் டேர்ம் நெகட்டிவ் இருக்கும் சைடுல ரொம்ப. ரொம்ப. எஸ். கண்டிப்பா கரெக்ட். கண்டிப்பா கரெக்ட். நெகட்டிவ் சைட்ல ரொம்பவே ஒர்க் ம். ஆகுது. இப்போ ராகுசில குரு ம். புத்திங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குரு புத்தி சிறப்பா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ராகுசில குரு புத்தி எப்ப ஓகே. முடியுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2028ல முடியுது. ஓ, 2028 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ஜோதிட ரீதியா அதிகமா இருக்கு. ஆமா அதிகமா இருக்கு.
முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. ஆமா. ஐ மீன் சனி பத்தி வேணா ஓரளவுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டு 11ல ம். போய் உட்கார்ந்திருக்கனால, வார்ல வந்து ஒரு ம். ஒரு என்ன சொல்றது? ஒரு வெற்றிக்கான அமைப்பு இருக்கு. ம். இப்ப குரு பத்தி சோ அகைன் அதுக்கு டஃப்பான டைம் காத்திருக்கணும். தான். 2027 முடியிற வரைக்கும் காத்திருக்கணும். 2028 மார்ச்சுக்கு அப்புறம் சனி புத்தி வருதுன்னு வைங்களேன். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. ஓகே. ஆ வேற என்னங்கண்ணா நீங்க வந்து இதுல டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்க? என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இஸ்ரேல்ல பலதரப்பு மக்கள் இருக்காங்க. யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இப்படி பலதரப்பு மக்கள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய உரிமைகளுக்காக நெறைய போராடுறாங்க. ஜெருசலேம் அங்க தான் இருக்கு. காசா அங்க தான் இருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த மக்கள் நெறைய பேர் அப்பாவிகளா கூட இருக்கலாம். ஸோ இவங்க இந்த போர்ல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர முடிவுங்கிறது வாய்ப்பு ரொம்ப தொலைதூரத்துல தான் தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா ராகு திசை இவ்வளவு சிறப்பா இல்ல. அடுத்து வரக்கூடிய குரு திசை 16 வருஷமும் போராட்டமான ஒரு திசையா தான் இருக்க போகுது நமக்கு தெரியுது. இன்னும் எவ்வளவு காலம் இவங்க பொறுமையா இருக்கணும்? ராகு, குரு 2ம் முடியிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடரும். அப்படிதானே? இல்ல விஷயம் என்னன்னாங்கன்னா, இப்ப இஸ்ரேலே ஜெயிச்சாலும் இன்னொரு நாடு சஃபரிங்ல தான் ஆகுது. ஓகேவா? இந்த வார் ஓ! சிச்சுவேஷன பொறுத்தளவுக்கு ஒரு நாடு ஜெயிச்சாலும் இன்னொரு நாடு சஃபர் ஆக தான் போகுது. ஆமா. சோ கரெக்ட், சோ கரெக்ட். யாரு ஜெயிக்கிறா, யாரு தோக்குறாங்கிறத பொறுத்து தாண்டி மக்கள் தான் பாதிக்கப்படுறாய்ங்க. ம். அங்க இருக்கிற மக்கள் ம். பாதிக்கப்படுறாங்க. சோ விஷயம் என்னன்னா, இதுக்கு அமைதி தீர்வு அதாவது அமைதி தீர்வு வரணும் இதுக்கு. அதாவது பார்டர்ன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், வார்ன்னு ஒண்ணு நடந்தே ம். தீரும். பார்டர் என்னைக்கு இல்லாம கண்டிப்பா. இருக்குதோ, அன்னைக்கு தான் வார் இருக்காது. ம். ஓ! உலகத்துல எத்தனாயிரம் வருஷங்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனாயிரம் வருஷங்கள் போயிட்டு ஆமா. இருக்கு. பாத்தீங்கன்னா, வார்ங்கிறது ஒரு போருங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. பார்டர் பிரச்சனை நிச்சயமா. வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான். அதுதான் வாருக்கு வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். சோ இது வந்து ம். பாத்தீங்கன்னா, ஓகே தானே ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வருஷங்கள் ஸ்மூத்தா இருக்கும். மறுபடியும் சண்டை வரும். இது வந்து எண்ட் ம். இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எண்டே கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும். ஓ! எண்டே கிடையாது. ஒரு ஒரு நேரம் பீஸ்ஃபுல்லா போகும். ஒரு ம். நேரம் ரொம்ப சண்டையா இருக்கும். டைம் சரியில்லாதபோது ரொம்ப நேரம் ரொம்ப சண்டையா இருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா? பாத்தீங்கன்னா, காசா வந்து ஆமா. அட்டாக் பண்ணது கரெக்ட்டா பாருங்க. லக்னா டிகிரியும் எப்படி டச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. எத்தனையோ அப்பாவி மக்கள் அந்த டைம்ல இருந்தாங்க. விஷயம் என்ன ஆமா, காட்டுறீங்கன்னா, ஆமா. அது டஃப்பான டைம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நடக்குது. சோ மறுபடியும் நல்ல நேரம் நடக்குது. வரும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தா ஒரு பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். மறுபடியும் கெட்ட நேரம் வரும்போது மறுபடியும் நெகட்டிவ் தான் போகும். சோ இப்போ ஓவராலா கண்டிப்பா. இஸ்ரேலுக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த டைம விட, இப்ப நடக்கிற டைம் வந்து ம். ராகு திசை வந்து நிறைய டஃப்பான சேலஞ்சஸ் அவிங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம்ல இருக்காங்க. அவிங்க வந்து கிரவுண்ட் ம். ரியாலிட்டிய உணரணும். ராகு வந்து ம். ஐ மீன் ஏன்னா ராகு வந்து மேஷ ராசியில எப்படி வேலை செய்வாரு? மேஷ ம். ராசிங்கிறது ஒரு டிஃபரெண்டா அக்ரஸிவான ராசி. ப்ராப்ளத்த சால்வ் ஆமா. மேஷ ராசிங்கிறது ஒரு அக்ரஸிவான ராசி. ரொம்ப ஸ்பீடான ராசி. குயிக்கான கரெக்ட், குயிக்கா வந்து எதா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ராசி. சோ கரெக்ட். ராகு வந்து செவ்வாய் வீட்ல உட்கார்ந்து செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல வேலை செய்யும். செவ்வாய் ராகு ரொம்ப ஸ்பீடா கோவத்த தூண்டி விட்டா அவ்வளவுதான். வேக் அது பாட்டுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். சோ கரெக்ட். சோ இன்டெலிஜென்ஸா கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றது தான் வந்து இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்ல அப்டின்னா வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நெறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. ம். சோ ராகு திசைய ஒரு பொறுத்தளவுக்கு ஒரு அமைதி நெகட்டிவ் தீர்வு அமைதி தீர்வு நோக்கி போறதுக்கான வழிகள அவங்க தேட ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம் இது. அமைதியான தீர்வ கண்டுபிடிக்கணும். இல்ல விஷயம் என்னன்னா, போரற்ற நீங்க வந்து அமைதியான தீர்வு இருக்கு. டிஃபென்ஸ ஸ்ட்ராங் பண்றது பண்ணிட்டு இருக்கலாம். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ம். பண்ணது விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா, அகைன் ம். ஸ்பை வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வச்சு பிரச்சனைய முடிச்சுக்கிறது ரொம்பவே ம். பெட்டர் தான். ம். பெட்டர் ஆப்ஷன் தான். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா, ராகு திசை வந்து ஒரு வார் டிக்ளேர் பண்ணி வார்க்குள்ள போறதுங்கிறது இட்ஸ் நாட் குட் ஐடியான்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஓ! நெறைய கரெக்ட், இது கரெக்ட். வந்து லாங் டைம்க்கு இழுத்து எறிஞ்சிரும். ஏன்னா அதான் சொல்றேன்ல 6ஆம் ம். வீட்டு அதிபதி ராகு 8ல ம். உட்கார்ந்திருக்கு. கரெக்ட். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வார் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் முடியாது. அகைன் குரு ஜிகே ம். இருக்கு. இப்ப குரு ஜிகே புத்தி தான் ம். நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் கண்டிப்பா. இப்போதைக்கு நான் 2028 மார்ச் வரைக்கும் எதுவுமே வந்து பாசிட்டிவா இல்ல. ஓ! கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திசை சரியில்ல. திசை சரியில்லைனாவே ம். நமக்கு ரொம்ப லாங் டர்முக்கு சரியில்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா, கண்டிப்பா. இதான் விஷயம். ராக்கெட்ல ஓ! வந்து இங்க நெகட்டிவா தான் ஒர்க் பண்றாரு மோஸ்ட்லி. ஓகே. ம். ஓகே. நம்ம எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ம். ஜோதிட ரீதியான விஷயங்கள் நம்ம எல்லாம் விடுபடாம சொல்லியிருக்கோம். ம், ம். ஓகே. வேற ஏதாவது சொல்லணுமா விபா? இஸ்ரேல் பொறுத்தளவுக்கு அதான். மத்தபடி லீடர்ஷிப் என்ன சொல்றது? ம். நாட்டோட தலைவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்காரு. புதன் நல்ல இடத்துல இருக்காரு. புத ஆதித்யத்துல இருக்கு 9ஆம் வீடு. சோ இந்த லீடர்ஷிப்ப தான் ம். சொல்றேன். எக்கனாமி இதெல்லாமே வந்து இவ்வளவு வருஷமா ம். நல்லா பெட்டரா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ ஓகே. இதெல்லாமே ஓகே தான். இதெல்லாம் நல்ல நல்ல அமைப்புல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சோ ம். ஓகே. இந்த ராகு திசை பொறுத்தளவுக்கு கொஞ்சம்
கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம். ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம். ம். ராகுசில வார்க்கு போறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். ஓகே. ரைட். இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேல் கண்ட்ரி சுதந்திரம் வாங்கின நாளை எடுத்து, அந்த நாளைக்குரிய ஜோதிட கட்டங்களை எடுத்து, நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பேசியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹியூமன் பீயா பொதுவான கருத்துக்களையும் முன்னிலைப்படுத்த முயற்சி செஞ்சோம். அதே நேரத்துல ஜோதிட ரீதியான விஷயங்கள நம்ம விலகி போகாம, அந்த ஜோதிடத்தோட நம்ம ஒன்றி போனோம். கடந்த காலங்கள்ல இஸ்ரேலுக்கு நடந்த திசாபுத்திகள் ரொம்ப வலுவா இருந்ததுனால, அவங்க நல்ல கால் ஊன்ற முடிஞ்சுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, 1948ல பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் வாங்கின பிறகு, இஸ்ரேல் அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நடந்த போர்ல இம்மீடியட்டா ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து இஸ்ரேல் அபார வெற்றியை பெறுது. சனி திசையில சுதந்திரம் பெறுறாங்க. பூச நட்சத்திரத்துல அந்த சுதந்திரம் கிடைக்குது. 15 வருஷம் சனி திசை ரொம்ப அருமையா இருந்திருக்கு. அதுக்கடுத்து நடந்த புதன் திசையும் ஏன்னா புதன் லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல அதிர்ஷ்டம் கொடுக்குற இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க விபாரிஸ். அதுலயும் அவங்க வந்து நல்லா சாதிச்சாங்க. கேது புத்தியும் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறதுனால, சுக்கிரன் வலுவான இடத்துல 11ஆம் வீட்டுல 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, ஸோ அதையும் நல்ல சாதுரியமா கடந்து வந்தாங்க. அதுக்கடுத்த அடுத்த திசாபுத்திகள் சந்திரன் வரைக்கும் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை வந்து ராகு திசை அப்படிங்கறத நம்ம ஜோதிட ரீதியா விளக்கியிருக்கோம். ராகு வந்து 8ஆம் வீட்டுல பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டோம். அந்த லக்கண டிகிரியோட கேது சம்பந்தப்படும் போது, செவ்வாயோட கேது சம்பந்தப்படும் போது என்ன எஃபெக்ட் நடந்திருக்கு அப்படிங்கறத ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா ஜாதகம் பார்க்கும்போது ட்ரேடு அந்த வர்த்தக மையத்துல தாக்குதல் நடந்தது வந்து நம்ம ஒப்பிட்டு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்பவும் 2023ல இங்க நடந்தது. அந்த தேதி அந்த மாதத்தையும் நம்ம குறிப்பிட்டோம். இப்படி இப்ப இருக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புவரான டைம். உங்களுக்கு தெரியும் பித்ருக்காரகனா ராகு செயல்பட்டு இருக்காரு. அதே நேரத்துல கத்ரிகாரகனா குரு செயல்பட்டு இருக்காரு. ரெண்டுமே நெகட்டிவ். இந்த 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய இந்த நோய், எதிரி, கடன் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்க நேரம். இப்ப வாருக்கான நேரம் இல்ல. அதனால ரொம்ப சாதுரியமா ரொம்ப அமைதியான முறையில அவங்க வந்து அனைத்துக்கும் தீர்வு காணணும் அப்படிங்கிற தகவலை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது போல நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவு என்றென்றும் பாத்தீங்கன்னா நல்ல வீடியோ வரதுக்கு உதவியா இருக்கும். நம்ம கொடுக்குற வீடியோ முழுக்க முழுக்க ஜோதிட கட்டத்தை உட்பட்டு இருக்கும். அந்த பவுண்டரி லைனை தாண்டி நாங்க எப்பயுமே வெளியில போக மாட்டோம். உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். இன்றும் நம்ம இஸ்ரேலோட ஜாதகத்தை தாண்டி நம்ம வெளியில போல. அதுல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கும். உண்மை நேயர்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஜோதிட ரீதியான விஷயங்களை மட்டுமே நம்ம முன்னுரிமை எடுத்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகள் வரும். நன்றி, வணக்கம்.